டெய்லி சாம்பார் கூட்டு புளிக்குழம்புன்னு வச்சு உங்களுக்கு போர் அடிச்சிச்சா, அப்போ தக்காளி வச்சு சிம்பிளாக தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்து அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதோட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா பெரிய வெங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கும். இப்போ அதோட கொத்தமல்லி புதினா சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அதோட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ ஜாரில் அரை முடி தேங்காய், சோம்பு, முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதோட கறி குழம்பு பவுடரும் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா அருமையான தக்காளி சூப் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் யூஸ் பண்ண கறி குழம்பு நான் வீட்டிலே தயார் பண்ணது. உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.